இந்த கடைசி கால அபிஷேகம் எங்களை எப்படி நடத்த போகுது? ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3:17. 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கோ அங்கே என்ன செய்யும்? அப்போ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் விடுதலை தரும் அபிஷேகம். ஆமென். நம்ம இங்கே வந்திருக்கவங்ககிட்ட அத்தனை பேரும் எழும்பி நீங்கள் என்னென்ன சூழ்நிலையில் வந்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித்தியாசமான சூழ்நிலையில் இங்கே வந்திருப்போம். அப்படி தானே? தொழிலில் ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்போம், வேலை பார்க்குற இடத்துல ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்போம், வீட்டுக்குள்ளே ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்போம், ஊழியம் செய்கிறவங்க ஊழியத்துக்குள்ளே ஒரு சூழ்நிலையில் இருப்போம். தனித்தனி வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய லைஃப்பை கேட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித்தியாசமான சூழ்நிலைமையோடு அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ